ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலிருந்து ஸ்நாக்ஸ் சீரீஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஃபஸ்ட்டு ரெசிப்பியாக ஒரு ஹெல்த்தியான கடலை உருண்டை ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ரெண்டே ரெண்டு பொருள் தான் இதுக்கு தேவை. குயிக்காக பண்ணிடலாம், ரொம்ப ஹெல்த்தி டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் ஒரு 200 கிராம் நிலக்கடலை எடுத்திருக்கேன், தோல் நீக்குனது. நீங்கள் தோல் நீக்காததும் வாங்கிட்டு இதை வறுத்துட்டு நீங்கள் அப்புறமா தோலை நீக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 நிமிஷம் கை விடாமல் நம்ம வறுத்துட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு, முக்கியமாக அதுதான் ரொம்ப முக்கியம். ஃப்ளேம் அதிகமாக வைக்காதீங்க, அப்போ தான் டேஸ்ட் வரும் இதுக்கு. ஒரு 5-6 நிமிஷம் கை விடாமல் நல்லா வறுத்துட்டே இருங்க. அது எந்த பக்குவம் வரணும்னா, ஒரு கடலை எடுத்து பாருங்கள், நல்லா சூடாக இருக்கும், அந்த மாதிரி வறுத்துக்கணும். அதே சமயம் கலரும் ரொம்ப மாறக்கூடாது, இந்த மாதிரி கலரே சரியாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடலை கொஞ்சம் ஆறினோன்னே இதை நம்ம அரைச்சிடலாம். இது அரைக்கும் போது பார்த்து அரைக்கணும். நல்லா நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து ஆயிலெலாம் வர ஆரம்பிச்சிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி நிறுத்தி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் அந்த மாதிரி வச்சு அரைச்சாலே நல்லா பவுடர் ஆகிடும். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதை அரைச்சிட்றேன். அரைச்சாச்சு பாருங்கள், இந்த மாதிரி பவுடராக இருக்கணும், நல்லா ஆயில்லாம் வராமல் இந்த மாதிரி பவுடராக இருக்கணும். இப்போ இது நான் டம்ளரில் அளந்துக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி பெரிய டம்ளரில் நல்லா அழுத்தி வச்சுருக்கேன், இந்த அளவு வருது. இப்போ இதுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு சேர்க்குறேன்னா, நான் இதில் பாதிக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாலே சரியாக தான் இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையுமே ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா சும்மா நம்மளே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போடலாம். நம்ம இதை பாதியாக தான் அரைக்க போகிறோம், ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ஒரே இதில் போட்டு நல்லா அரைச்சா மறுபடியும் அதே மாதிரி ரொம்ப ஆயில் வந்துடும். ஸோ அதுக்காக தான் இதை பாதியாக போட்டு 2 டைமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சிட்டேன். இந்த மாதிரி இப்போ பிடிக்கிற ஸ்டேஜ் வரும், இந்த மாதிரி இருக்கிறது சரியாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கூட குறைய வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு இது சரியாக இருக்குது. இப்போ இது உருண்டை பிடிச்சிடலாம், அவ்வளோதான். எனக்கு இந்த 200 கிராம் நிலக்கடலைக்கு டோட்டலாக 14 உருண்டை வந்துச்சு. மீடியம் சைஸ் இந்த மாதிரி பால்ஸ் வந்திருக்கு. இது ரொம்ப ப்ரோட்டீன் ரிச், அயன், ஃபைபர், பொட்டாசியம் எல்லாம் நிறைய விட்டமின் மினரல்ஸ் இருக்குது. இது உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக கொடுங்க. உங்கள் குழந்தையோட டயட்டில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.